வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், பரிகாரங்கள் போன்ற பல வீடியோக்களை நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு காரடையான் நோன்பு சிறப்பு தேதி மற்றும் அந்த பூஜையை எப்படி செய்வது, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். கணவரின் ஆயுளை நீண்ட காலம் நீடிக்க வைக்கும் காரடையான் நோன்பு என்பது அதிசக்தி வாய்ந்த நோன்பாகும். அந்த நோன்பை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வருகின்ற 14/3/2003 மார்ச் மாதம் வியாழக்கிழமை அன்று இந்த நோன்பு வருகிறது. பெண்களே உஷாராக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். ஒரு பெண் பிறந்து வளர்ந்து பருவமடைந்து திருமணம் ஆகி கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைவரும் அவளை எப்படி வாழ்த்துவார்கள்? தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அதேபோல் அந்த பெண்ணும் தன்னுடைய கணவருடைய அவருடைய ஆயுளுக்காக, நீண்ட ஆயுளுக்காக கடவுள்களை வேண்டி வழிபடுவாள். அதேபோல் மற்ற உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அவளை வாழ்த்தும்போது அவளுடைய தாலி பாக்கியம் கூட வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாகும் மற்றும் அவளை அப்படியே வாழ்த்துவார்கள். அந்த வகையில் கணவனின் ஆயுளை அதிகரிப்பதற்காகவே இந்த நோன்பு அமையப்படுகிறது. அதனால்தான் இதற்கு காரடையான் நோன்பு என்று பெயர் வந்தது. பெண்கள் தனது தாலி பாக்கியம் கூடுவதற்காக மற்றும் கணவனின் ஆயுளுக்காகவும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதையடுத்து இந்த நோன்பு எதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டும், எந்த நாளில் வருகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. மாசி மாதம் கடைசியில் மற்றும் பங்குனி மாதம் முதல் கூடும்போது, இரண்டும் கூடும்போது அந்த நேரத்தில் காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. இது காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் நாளாக கருதப்படுகிறது. கார் என்றால் கருமை, இருள் என்றால் யமலோகத்தின் அடையாளம் என்று கருதப்படுகிறது. அடையான் என்றால் அடையாதவன், யமலோகத்தை அடையாதவன் என்று கருதப்படுகிறது. அதாவது யமதர்மனால் அழைத்து செல்ல முடியாத தன்னுடைய கணவனை தன்னுடன் வைத்திருப்பதற்காக அம்பாளிடம் வேண்டி வணங்கி விரதம் இருந்த நாளே காரடையான் நோன்பு என்கின்ற நோன்பு விரதமாகும். அதாவது யமனிடம் தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக போராடி அம்மனிடம் வழிபட்டு வணங்கி விரதமிருந்து அவளுக்கு தூபதீபம் காண்பித்து பூஜை செய்த நாளே காரடையான் நோன்பு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த காரடையான் நோன்பு மிக மிக முக்கியமான நோன்பாகும். அதாவது பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து நோன்புகளிலும் இது மிக மிக முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு வாய்ந்த நோன்பாகும். சரி, எதற்காக இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அதாவது சத்தியவான் சாவித்திரி யமதர்மனிடம் இருந்து தன்னுடைய கணவரை காப்பாற்றி தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாள் என்பது புராண கதைகள் கூறுகின்றது. அவள் முழு பக்தியுடன் விரதமிருந்து அம்பாளை நினைத்து பூஜை செய்து தீர்க்க சுமங்கலி என்ற வரத்தை பெற்றாள் என்று புராணங்கள் கூறுகிறது. கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக மட்டுமல்லாது தனக்கு தாலி பாக்கியம் பெற்றாள் என்று தீர்க்க சுமங்கலி வரம் பெற்றாள்.
அதை அடுத்து பெண்கள் சாவித்திரியை கடைபிடித்து காலகாலமாக இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. நம் முன்னோர் காலத்தின்படியே இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. சரி, இப்போது வழிபாடு எப்படி செய்வது என்று பார்க்கலாம். அதாவது காரடையான் நோன்பு அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட வேண்டும். வீட்டில் கோலம் போட வேண்டும். வீட்டில் பூஜை அறையை அலங்கரித்து அதில் கோலம் போட வேண்டும். மேலும் நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். மற்றும் பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் சரடு, வெற்றிலை பாக்கு, பழம் மற்றும் காரடை அதாவது உப்படை, வெள்ளடை போன்றவற்றை வைத்து நிவேதனமாக வைத்து கணவனுக்காக நினைத்து தாலி பாக்கியத்திற்காக வேண்டி அர்ச்சிக்க வேண்டும். வாழை இலையை போட வேண்டும். அதாவது எத்தனை பெண்மணிகள் அந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த பெண்மணிகளுக்கு ஒரு இலை போட்டு, சாமி இலை ஒரு இலை போட்டு அந்த இலை மீது வெற்றிலைப்பாக்கு, பழம், பூ மற்றும் வெள்ளடை, உப்படை, வெண்ணெய் மற்றும் மஞ்சள் சரடு, பூக்கள் போன்றவற்றை வைத்து இந்த மந்திரத்தை நாம் கூற வேண்டும். உருக்காத வெண்ணெயும் ஓர் அடையும் நான் தருவேன். ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சுமங்கலிகள் கூறி வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். இவ்வாறு செய்தால் அவர்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடித்து சௌபாகியம் மற்றும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவர் என்பது ஐதீகம். அதேபோல் நல்ல கணவன் வேண்டும் என்று கன்னி பெண்கள் வேண்டி அந்த மஞ்சள் சரடை கட்டி கொள்ள வேண்டும். பெண்களின் தாலி பாக்கியத்திற்காக வேண்டி கடைபிடிக்கிற நாளே காரடையான் நோன்பு என்பதாகும். பங்குனி மாத பிறப்பே காரடையான் நோன்பு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றதாகும். இருப்பினும் சாவித்திரிக்கு எப்படி அந்த வெள்ளமை கிடைத்தது என்பது முழு வரலாறை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு சிறு கதையை பற்றி பார்க்கலாம். அதாவது அவந்தி தேசம் என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தில் அவந்தி மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம். அதை அடுத்து அவர் பல யாகங்கள் செய்தாராம் மற்றும் சாவித்ரி தேவியை வணங்கி வந்தாராம். அந்த மன்னரின் அதிசக்தி வாய்ந்த தவத்தை அறிந்த சாவித்ரி தேவதை அவருக்கு வரம் அளித்தது, குழந்தை பாக்கியம் அளித்தது. அதனால் அந்த மன்னர் அந்த சாவித்ரி தேவதையின் பெயரையே அவனுடைய பிள்ளைக்கு சூட்டி ஆணுக்கு நிகரான அனைத்து வீரத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு இளவரசனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை புத்திசாலித்தனமும் திறமைகளும் இருந்த அந்த சாவித்திரியை மணம் முடிக்க யாருமே முன்வரவில்லை. இத்தகைய அபூர்வ புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்ட அந்த சாவித்திரியை மணம் முடிக்க யாருமே வரவில்லை என்பதால் அந்த மன்னன் சாவித்திரியை நீ போய் பல நாடுகளுக்கு சென்று மணம் முடித்து வா என்று அனுப்பினார். இத்தகைய அழகு வாய்ந்த சாவித்திரி எந்த நாட்டு இளவரசரும் மணம் முடிக்க வரவில்லை மற்றும் நீயே உன் கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று பல நாடுக்கு அனுப்பி வைத்தார் மன்னர். இப்பொழுது பல நாடுகளுக்கும் சென்று அவள் இருக்கையில் அவளுக்கு திருப்தி அடையவில்லை. பின்னர் அவள் காட்டுக்கு சென்றாள். அந்த காட்டு பகுதியில் தன் நாட்டை இழந்த சாவித்திரி ஒரு வயதான தம்பதியரை, கண் தெரியாத தம்பதியரை சந்தித்தாள். அதனுடன் பெற்றோரை சேவை செய்த சத்தியவானுடைய பண்பு, குணம் அனைத்தும் அவளை கவர்ந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்தது. அதையடுத்து நாட்டிற்கு திரும்பிய சாவித்ரி சத்தியவானை
திருமணம் செய்யப்போவதாக தந்தையிடம் கூறினாள். அப்பொழுது மன்னனுடைய குருநாதர் அங்கு வந்து சாவித்ரி அதாவது சத்தியவான் அவனுடைய ஆயுள் என்றும் 1 வருடம்தான் அவருடைய ஆயுள் குறைவானது என்பதையும் மன்னரிடம் கூறினார். இதை கேட்ட சாவித்ரி மணந்தால் சத்தியவானையே நான் மணப்பேன் என்று துணிச்சலுடன் கூறினாள். இதையடுத்து திருமணமும் நடந்தது. சத்தியவானின் உயிர் பிரிய இன்னும் 4 நாள் இருந்தது. அப்பொழுது சாவித்ரி விரதமிருந்து இறைவனை நோக்கி தவம் புரிந்தாள். இதையடுத்து சத்தியவான் காட்டிற்கு சென்று பெற்றோர்களுக்காக பழம் பறித்து வர போகும்போது சாவித்திரியும் அவனுடன் சென்றாள். அன்று மாலை திடீரென சத்தியவான் மயங்கி அவள் மடியில் மயங்கி கிடந்தார். அப்போது அவன் உயிரை பறிப்பதற்காக யமதர்மராஜா சாற்றுடன் அங்கு வந்தார். அப்போது சாவித்ரி யமதர்மரை கண்டு நீங்கள் யார் என்று கேட்டாள். இதை கேட்ட யமதர்மன் நீ பதிவிரதை, அதனால் உன் கண்ணுக்கு நான் தென்பட்டேன் என்றான். நான் உன் கணவன் உயிரை பறிக்க வந்துள்ளேன், உன் கணவர் உயிர் எனக்கு வேண்டும் என்றார். அப்பொழுது சாவித்ரி நண்பரே என்று கூறினாள். அப்பொழுது யமதர்மராஜா நான் எப்படி உனக்கு நண்பராவேன் என்று கூறினார். அதற்கு சாவித்ரி ஒருவர் 7 அடி அவரிடம் இருந்தால் அவர் நண்பராவார் என்று புத்திசாலித்தனத்துடன் கூறினாள். இதை கேட்ட யமதர்மன் உன்னுடைய கணவன் உயிரை தவிர வேறு என்ன வரம் உனக்கு வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சாவித்திரியும் யமதர்மராஜாவிடம் என்னுடைய தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லாததால் 100 குழந்தைகள் வேண்டும் என்றும் எனக்கும் 100 குழந்தைகள் வேண்டும் என்று வரம் கேட்டாள். 100 ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று வரம் கேட்டாள். இதையடுத்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டிய யமதர்மராஜா சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுத்தார். இந்த சாவித்திரியின் கதையை கேட்ட அனைத்து பெண்களும் சுமங்கலி பாக்கியம் பெறுவர் என்று கூறுகிறது மற்றும் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் இருக்கும் என்பது ஐதீகம். கார்காலத்தில் விளைந்த நெல்லை எடுத்து அரிசி மாவாக செய்து அதில் வெல்லம் ஏலக்காய் போட்டு அடையாக தட்டி விளக்கை ஏற்றி அதை சாவித்திரியாக நினைத்து அவளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து இந்த காரடையான் நோன்பை நாம் சிறப்பு மிக்கதாக மாற்ற வேண்டும். அதனால்தான் இந்த விரதத்திற்கு காரடையான் நோன்பு மற்றும் காரடையான் விரத நோன்பு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நோன்பு பெண்கள் மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும் மற்றும் சுமங்கலி பாக்கியம் கிட்டும் மற்றும் அதிசக்தி வாய்ந்த நோன்பு ஆகும். இந்த நோன்பு சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தை அனைத்து பெண்களும் அறிந்திட வேண்டும். சாவித்ரி சத்தியவான் கதையே காரடையான் நோன்பு என்று புராணங்கள் கூறுகின்றது. அதாவது உயிரை பறிக்க வந்த யமதர்மராஜாவரையே வென்ற சாவித்திரியை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் மற்றும் காரடையான் நோன்பு அதாவது தாலி பாக்ய நோன்பு என்றும் கூறலாம். நாம் பூஜை அறையில் அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து நாம் பகவானுக்கு அதாவது அம்பாளுக்கு தூப தீபம் காண்பித்து பிறகு இந்த மந்திரத்தை நாம் சொல்லி அந்த சரடை நாம் கழுத்தில் எடுத்து கட்ட வேண்டும் மற்றும் நெய்வேத்தியமாக வெள்ளடை உப்படை வைத்து பிறருக்கும் நாம் தர வேண்டும். அன்றைய பொழுது நாம் விரதம் இருக்க வேண்டும். அதாவது முழு நாளும் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் ஒரே ஒரு பொழுது சாப்பிடாமல் நாம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் மாலை பொழுதில் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு செவ்வரளி மலர்களால் மாலை அணிவித்து தூப தீபம் காண்பித்து விளக்கை ஏற்றி நாம் இந்த பூஜையை முழுமையாக நிறைவு பெற வேண்டும்.
சரி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம காரடையான் நோன்பு சிறப்பு பற்றி மற்றும் எந்த தேதியில் வருகிறது மற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் சத்தியவான் சாவித்திரியை பற்றி நாம் முழு விவரமாக நாம் இன்றைக்கி பார்த்தோம் அல்லவா. காரடையான் நோன்பு எப்படி தோன்றியது, அதனுடைய வரலாறு என்ன என்பதையும் நாம் விரிவாக பார்த்தோம். நம்மளுடைய சேனலை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.